உங்கள் இருவரையும் அப்படியே விழுந்து போகிறேன். விழுங்க போகிறேன். சரி போட்டான். எனக்கு யாரு இல்ல, அம்மா அப்பா யாரும் தெரியல, எங்களுக்கு யாரும் அம்மா அப்பா தெரியல. தலைவிதாரியா இப்படி கோப கலனை எங்கி சேர்ந்து கொண்டிருக்கிறார். யாரு மகிடாசுரன்? உனது பெயர் மகிடாசுரன். எனது பெயர் மகிடாசுரன். உண்மைதான். எப்படி தெரியுமா? இதற்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமா? இதற்கு முன்பாக சாத்தவன் உடையவன். உனது பெயர் வரமுடியன் உரைப்பார்கள். பெயர் 60 நாளையும் அந்த பணியாளருக்கும் பரமக்களை வழங்குவதே உங்களோட தொழில். ஆகையால் உன்னை காண கோபத்தை சிறந்த ஓடி வந்தார். பல முறை எழுப்பினார். நீயோ செய்யவில்லை. ஆகையால் அண்ணனுக்கு கோபம் பிறந்து அதே வரமுறை நான் பல முறை ஏற்றேன். நீ எப்படி எருமை போல் இருந்தாயோ உனது முகம் எருமை கடா முகமாகவும் உனது உடல் மணி உடலாக கொடுத்து விட்டால் அந்த தூர்வாசனுடன் தூர்வாசனா நீ பழித்திருக்க முடியவே முடியாது. உண்மை முடியாது. நீ வரங்களை பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? இமாச்சல சென்று காவடி அணிந்து கையில கமலத்தை ஏந்தி முக்கிய வடித்து பரமனை குறித்து அரிய பிற தாமரிக்க வேண்டும். அப்படி தாமரியானால் பிரதமத்தை வச்சு முக்கன் பரமன் கண் முன்னே காட்சியளிப்பார். காட்சியளிப்பவனே சாக வரம் வேக உடல் சொல்லக்கூடிய வரங்களை பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இது அக உலகத்திலே உனக்கு எதிராக தோன்றினார். எதுக்கு உனக்கு ஏற்படக்கூடிய கொடிய சமநிலை இல்ல கருத்தை கூட கொடிய ஆயுதங்கள் மாவிலி பட்டு மாவில இருந்து ஒரு சொட்டு உதிரம் இந்த பூமியில விழுந்தான். அந்த ஒரு சொட்டு உதிரத்துல இருந்து உன்னை பால் 1000 மகிழ அமைதியா இல்ல டமால் டிமில் சட்டல் போட்டா வைக்கிறாங்க. நான் அழுறி வெதறி போட்டேன். எப்படின்னா பாலுக்கு சேர்த்து போய் கடை பால் தான் சாப்பிடுறேன். கோபால நீயே சாப்பிட்டு யாரு கொஞ்சம் கூட போய் சாப்பிட்டு போங்க. நாளைக்கு நீ கோபால சாப்பிடுங்க. வீட்டுக்கு போனவன கோயா பால் சாப்பிடு. கோயா பால் வாங்க. ஏய் வயசாகி போச்சு. என்ன வயசு? வாண்டா பைய முடியல. காடி மூஞ்ச பையலே மகாட்டு சொன்னார். நாட்டாசி யாருன்னு வந்து ஐ முனக்கு மடக்கி காவிகாமரம் தரித்து கரத்திலே கமலத்தை பிடித்து கைலாயம் சென்று சிவனை கோரி கொடுமாய தவம் செய்ய வேண்டும். சிவன் கண்முன்னே காட்சியளிப்பார். நான் பெற வேண்டிய வரம் யாது தெரியுமா? சாகா வரம், செல்வம். அது மட்டுமல்ல, நான் எதிரியோடு சமர் செய்கிற நேரத்திலே
சமயத்தில் எதிரியுடைய கரத்தில் இருக்க வேண்டிய ஆயுதம் எனது உடம்புல பட்டு மார்பில் பட்டா எனது உடலில் இருந்து ஒரு சுற்று ரத்தம் இந்த பூமியில விழுந்தால் என்னை போல மகிடாசுரா, ஒரு சொட்டு உயிர்த்திற்கு 1000 மகிடாசுரன் என்றால் உடம்பிலே லட்சம் சொட்டு ரத்தங்கள் இருக்கிறது. அந்த ரத்தமும் இந்த பூமியை விழுந்து விட்டால் 1 படி மகிடாசுரன் உண்டாயிருந்தால் இந்த உலகமே மகிடாசுரனுக்கு அடக்கமாகிவிடும். இந்த உலகமே எமக்கடக்கம். இத்தனை நமக்கு என்ன உபாயத்தை சொல்லியிருக்காரு? யாரது? திருலோக சஞ்சாய். சித்தாத்தா நாத்தனா ஓர வச்சு பேர்னா ஓரம் கரிமுஞ்ச பயிலே. திரு என்றால் என்ன? திரு என்றால் 3. சொர்க்க மத்திய பாதாளம். இந்த 3 உலகத்தையும் கண்ணி வைக்கும் நேரத்தில் சுத்த மாற்றம். அவருக்கு நாம் தகுந்த மரியாதை கொடுக்கணும். தகுந்த மரியாதை போய் குட்டியா. வாழ்க 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 கேந்திர பேடை எவ்வளவு மணி கூடாடே மரியாதாவா சாமி மரியாதாவா ஓ சாமி மரியாதாவாயா ஏய் அந்த மரியாதாவாடா என்ன பாக்குறா அந்த கால் ஊத்துடா வந்தா மரியாதாவாடா ஏய் வரடே போடா அவர் யார் தெரியுமா? பிரம்மசுதன். பிரம்மசுதன் அவர் போய் போத்தாங்க மாமனுக்கு மாமூலியா மச்ச முடியா. அவருக்கு ஆத்திரம் பிறந்தால் எனக்கு மூத்திரம் வராது. பாவிங்க ஊருக்கு போட்டு சூடா போடுது. கத்திரி வெளியே கத்திரி வெயில் ஊருங்க கோய் கறி போடுற உடம்பு சூடா போட்டு வர மூத்திரம் எங்க வருது எனக்கு. அவருக்கு ஆத்திரம் பிறந்தால் உங்களை பெற்றை நாயாக போகணும். சவுண்ட் ஊர்ல இருக்கிற கடை நாய் பிள்ளைங்க சூத்து பின்னால் தான் கிடக்கு சார். ஒரு பெரியவருக்கு தகுந்த மரியாதையோடு நடக்க வேண்டும். அவர் யாரு? இந்த உலகத்தையே கண்ணி வைக்கும் நேரத்தில் சுட்டு மாற்றம். ஆமாடா, நீங்க யாரும் ஒரு சிறுபா வேலைக்காரனா? பெரியவர் கண்டால் கை கட்டி வாய் ஒத்தி அடக்கத்தோடு நடக்க வேண்டும். அடக்கம் அமரரில் உயிர்க்காம் அடங்காது அன்றாயிரை கிழிக்கும். அது எப்படி தெரியாதா? இது தெரியாதா? நாட்டியமான போதுங்க வழியில் நின்று விட்டுறாங்க. ஒரு கையில பேட்டை எடுத்துக்குது, ஒரு கையில பால் எடுத்துக்குது. நான் முன்னாடிக்க நீ என்னடிக்க அப்படியே கட்டி பிடிச்சி அதான் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காது அன்றாயிரை கிழிக்கும். அதே போல இந்த குரல் யார் பாடுறாரு? அடக்கத்தோடு இதோ அறியாத பையன் ஆனா நீ தான் மண் அடிக்கணும். கை கட்டி வாய் பத்தி சிரம் தாத்தி கூட்டின்னு வர சொல்லுகிறார். கை கட்டி வாய் பொத்து சிரம் தாத்தி கிளம்பி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் கை கட்டி வாய் பொத்து சிரம் தாத்தி அச்சல் பார்க்கலாம். ஆவி கை கட்டினா ஆவி கை கட்டினா வந்தவர் மரியாதை அச்சா போல் அச்சா போல்னாக்கு உங்களை வேலைக்கு என்ன பேச்சுங்க? இந்திங்க தமிழா சரியா பேசல. இந்தியா முட்டா பாயிலே நான் கூட்டியாரா ஆசை எடுத்து போடு. என்ன பண்ண போறா? ஐயா உட்காரு. சொல்லு பாப்பா. அவனோ குளிதுக்கு தட்டி கட்டி வச்சிட்டீங்களா? மண்டியா தட்டியில திருப்பி போடு. மகமணி வரைக்கும் கால் பிடிக்க மாட்டோம்.
வாழ்க வாழ்க மயிலாசுரா, வாழ்க வாழ்க. நாரதர வருவீரே நாடி வந்த செய்த நலமுடன் நிறுத்தி நாரதர வருவீரே சாத்திடுவீரே கமலாசனத்தில் மகீர நீர் நாரதர வருவீரே வந்து இங்கு வந்தீரோ நாரதர வருவி கமலாசன செல்ல மருவீர் நீ உள்ள போய் வா சொன்ன மாதிரி கொண்டாடுறா உள்ள போய் வா சொன்னையா கொண்டாடுறா நான் சொல்றது இதுல சொன்ன இல்ல வாசனை மலர்கள் என்ன மல்லி முல்லை இருவாட்சி கோங்கு மந்தாரைன்னு சொல்லக்கூடிய மலர் வாசனை மலர் கம்மி இருக்க நீ சொல்றது மொத்தம் இந்த வெயில வாடி போடா இது வாடாது வாடாது இதான் வெக்கலாம் ஏற்கனவே காய வச்சு போட்டுறாங்க ஒரு அளவுல ஒரு தரைய உனக்கு போட்டாரா சாமி தனி தனி போடுவாங்க ஆடி முந்த பையன் சுவாமி எனக்காக அவர்களை மன்னிச்சு விடுங்க அவரை வைத்துக் கொண்டு எப்படித்தான் நாட்டை ஆள போகிறாயோ, நாட்டை ஆள போகிறாயோ. ஆகட்டும். மயிலாசுரா, நீ கூடிய சீக்கிரத்தை வெளியே வந்தேன் உங்க வாயில உணர்றீங்க சரி பகவான் சுவாமி இப்போது கைலாயம் பாருங்க உனக்கு என்ன வயசாச்சு ஏது வயசாச்சு இதுங்காட்டி கைலாயம் போறேன்னு சொல்லி ஏற்றுமா போன மாசம் தானே பேச்சு காது குத்திட்டு வச்சிய 100 கிலோ பிரியாணி போட்டு ஏற்றுமா நான் சாப்பிட முடியாத சாப்பிட்டு வீட்டுக்கெல்லாம் ஏற்று போனேன் நீ கைலாயம் போனா கூட போ நான் வானான்னு சொல்ல வரும்போது என்கிட்ட ஒரு கட்டி வாங்கி குச்சிய அது என்ன தெரியா சாவுக்கு வந்து வயசு கிடையாது மனுஷனுக்கு சாவு எப்போ வரும்னு தெரியாது புரியுதா கைலாயம் அந்த கைலாயம் இல்ல சிவபெருமான் வாழக்கூடிய கைலமாமலை நீ கைலாயம் மேல போறேன்னு அதெல்லாம் எப்போ காலகாலம் போக பாக்குறீங்க ஆண்டவனை பார்க்க கைலாயம் போறேன் ஆமா அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க நாள் செய்வதை போல நல்லோர் செய்ய மாட்டாங்க ஆமாங்க நல்லா பார்த்து போனோம் நல்ல நேரமா பார்த்து போனோம் நீங்க என்ன கிழமை போய் வந்து ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாய்ப்படாத நாள் நாய் போடாத பாடு ஆமா அப்புறம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை தீப்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாயோ அவாயன்னுவாங்க சரி புதன்கிழமை புதன்கிழமை புத்துல பாம்பு கூட வெளியே வராது வியாழக்கிழமை விசாயமோ கசாயமா வெள்ளிக்கிழமை வெள்ளியோ கொல்லியானுவாங்க சனிக்கிழமை சனி முடிச்சு சரியா போச்சு எண்ணி போட்டேன் சரியா போச்சு வாரத்துல 7 நாள் சரியா போச்சு வாரத்துல 7 நாள் சரியா போச்சு சரியா போச்சு அப்போ உனக்கு ஒரு நாள் வச்சுக்க எத்தனை நாள் 16ஆம் நாள் ஆமா இது கர்மம் வரது சொன்னீங்க உனக்கு தேர்தல் கொடுத்தா நான் போய் சேருவேன் போடாங்க வாய்ங்க சூட்டு அது யாருக்கு தெரியாது உங்களுடைய புறப்பட வந்து கைதாங்க சரி போங்க வந்தவருக்கு தமிழ் மரியாதை செய்து விட்டு இன்னொரு நீங்க வந்து சேருங்க நாராயணம் 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 நாட்டப்பக்கம் போட்டவங்க கோயில்கள் கீழாயின் நாடு எருமை கடை காட்டுல மேய்ச்சி வந்துருக்கியா நீ மாடு வந்து நீ அங்க போட இங்க போட சொல்லு. நீ முற்றத்து ரெண்டு முடி விட்டாங்க உண்மைதான். அறவே வெறுத்தவன் தான். நான் கேட்கிற கேள்வி டக்கு போய் சொல்லுப்பாங்களா கேளு பாப்போம். கேட்கட்டுமா கேளு. உலகத்திலே பொய் சொல்லாதவங்க யாரு? என்ன கேள்வி?
உலகத்திலே பொய் சொல்லாத பூமான் யார்? டேய், அனைவரும் மறந்ததுதான். இந்த உலகத்திலே பொய் சொல்றது யார் தெரியுமா? யார்? சரி. 9 நேரத்திலே அயோத்தி நாட்டை சிறுமலை பரிமாணம் செய்தானே ஹரிச்சந்திர மகாராஜன், அவன் ஒருவனே இந்த உலகத்தை பொய் சொல்லாத புனிதன். போயா அந்த போய் சொல்றான். எந்த ஹரிச்சந்திரா? என் வீட்டு பக்கத்து வீட்டு அவன் ஹரிச்சந்திரன். சொல்லுவான், அந்த அர்த்தம் சொல்ல மாட்டாரா? தெரியுமா? சரி, எனக்கு தெரியல. தெரியுமா தெரியாதா? தெரியலடா. யாயா நெத்தில பட்டு, கைத்துல கொட்டை, கையில கண்டை, இடுப்புல காவி சட்டை, சொல்ல போன நீ கல்யாணம் ஆகாத பொட்டை. உனக்கு யாயா இந்த வேலை? சொல்லு, இப்படியே சொல்லு. தெரியுமா தெரியாதா? தெரியல. அதே கேள்விக்கு பதில் நான் சொல்றேன். சொல்றா. உலகத்திலே பொய் சொல்லாதவங்க யாரு? யாரு? மாட்டு தரு கருவண்டித்தான். வேற உட்கார்ந்து இருக்க போறாங்க. வேற உட்கார்ந்து இருக்க போறாங்கடா. செப்ப மாட்டு நல்ல மாடுன்றானு, நல்ல மாடு செப்ப மாடு ஒரு மாட்டு மேல 5000 ரூபாய் அடிச்சு போடுறானுங்க பாவிங்க. ஆமா, சித்தா போட்டு ஏகத்துல சிதான்றானுங்க பாவிங்க. சைலன்ஸ். அவர் இன்னும் நாடகம் பேசுறதே தெரியல. ஐயாவுக்கு இப்பதான் சாமி விட்டு வந்தாராம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் முப்பெரும் தேவியர் என்னும் மதிடாசூர சம்பாரம். மகிடாசுரன் செல்கிறான். இமாச்சல தெண்டு ஈஸ்வரை கண்டு வரவழைக்கிறார். வரவழைத்து விட்டால் இந்த அகில உலகத்திற்கு ஆபத்து. ஐயா, இந்த தேவியை உரைக்க வேண்டும். பொன்னுரை வளர்த்து வருகிறேன். அந்த வரமுனியை அழைத்து வர இதுவரையில காணவில்லை. நாராயணம், நாராயணம், நாராயணம். தேவேந்திரா, இந்த பொருளுக்கு தற்போது பெரும் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பொண்ணுக்கு ஆபத்தா? ஆபத்து நேரம் போகிறது. உலகத்திலே ஒரு கொடி அறுக்க தோன்றிருக்கிறார். அவருடைய பெயர் மகிடாசுரன் என்று போட்டு போது கொண்டிருக்கிறார்கள். அவனோ இமாச்சல சென்று அரங்களை தொலைத்திருக்கிறார். அப்படி வரப்பட்டு விட்டால் முதல் அவஸ்தை சாரும். என்ன செய்ய வேண்டும்? நாட்டு மகன் அனுப்பி வைத்து அவனை தவணை கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்து விட்டால் அவன் இருக்க மாட்டான், வரவும் வர மாட்டான். இமாச்சலம் சென்று வரங்களை பெறப் போகிறான் மகிடாசுரன் என்பவன். அவன் வரம் பெறாமல் தடுக்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை அழைத்து வந்தேன். அப்படியா? ஆபதோ பெண்ணால் அழிவது பெண்ணால், சாபதோ பெண்ணால் கிளம்புவது பெண்ணால். சுவாமி எதையும் சாதிக்க முடியும். இதை வரலால் வீடைய வைக்கலாம், இதை வரலால் விசத்தையும் கலக்கலாம் என்று நடந்துக்கோ. இப்போது செல்ல வேண்டும் இமாச்சலம். போக வேண்டிய சீக்கிரமாகட்டும். காதல்
ஐசனா சாமி மாலை கொண்டு வராலும் கும்பு ஓட்டுற மாதிரி போடுறேன். ஏய் மாலை ஆயிட்டே. மாலைக்கு என்ன ஓட்ட? ஏண்டா சிவனை வணங்க வேண்டும் வரக்கூட வேண்டும் மாலை நல்ல மாலை கொண்டு வராலும் காஞ்சி போல மாலை கொண்டு வந்துறேன். எங்க மாலைக்கு என்ன ஓட்ட? என்ன வாய மூடுங்க. எங்க பார்த்தாலும் திருவிழா நடக்குது, கும்பாபிஷேகம், கல்யாணம், தடம் முகூர்த்தம், ஊடு குத்தனம் போடுறாங்க. அங்கங்க போன காது குத்துலு இன்னொன்று சகல சம்பத்து நடக்குது. எங்க போனா பூ ரேட் அதிகமாகி போச்சு, மாலையே கிடைக்கல. இங்க வந்து காஞ்சிபுரம் போய் மாலை வாங்க. ஒரு மாலை வாங்கறதுக்கு காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போய் மாலை வாங்கினா காஞ்சி போச்சு. தலைக்க உத்திரமேரூர் இந்த மாலை வாங்கினா உளுந்து போச்சு. தலைக்க வந்தாவசி வந்த மாலை வாங்கினா வாடி போச்சு. தலைக்க ஓர்த்திக்கு வந்து மாலை வாங்கினா உளுந்து போச்சு. தலைக்க அப்படியே வந்தேங்க. அப்படியே வந்து அப்படியே வடமணி பக்கமா வந்தேன். வந்து பார்த்தா பெரிய நத்தி வீடு ராக வந்துடா பந்தல பெருசா போட்டு அது கீழே பெஞ்சு ஒண்ணு நீட்டா போட்டு அது மாதிரி கேவன படி வச்சு அதை சுத்தி பார்த்து பொம்பளை ஜாலியா சிரிச்சுங்கிறாங்க. எப்பா நீ போயிட்டியாப்பா ஜாலியா சிரிச்சுங்கிறாங்க. அவங்கள சிரிக்கிறாங்க. கிழமை மண்டை போட்டு நல்லா சம்பாதிச்சுலாம் நல்லா ஜாலியா டீ குடிச்சுங்கிறாங்க. சரி அந்த பொண்ட மாதிரி மாலையை தாண்டி பொண்ட மாலைக்கிற மாலை நம்ம 2 பேர்த்தா தெரிய போகுது. இருக்கிற மக்கள் நம்ம தெரிய போகுது தெரியாது. போடு சேர்த்து வந்து மாலை வாய மூடுங்க. இதே கம்பெனில போன ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் இதே கம்பெனில ஒருத்தர் 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கினான். அந்த கொரோனாவில செத்து போட்டான்னு நினைச்சேன். பார்த்தா இப்போ வந்து பூதானிங்கிறான். அப்படியா? அவன் தான் கோவல மணி. அவனை ஒரு சமாதி கட்டி தான் நான் போய் சேருவேன். கற்பூரம் ஏத்துனான்னு சொல்றான். கற்பூரம் ஏத்துங்க. ஜனத்தல தண்ணி நல்லா இருக்கா? ஃபுல்லா ஜனத்தல தண்ணி நல்லா ஃபுல்லா இருக்கா இல்ல கம்மியா இருக்கா? யாரோ சூனியம் வச்சிட்டீங்களா? வரதே இல்லையா? சரி வா நான் போறேன். ஆண்டவனை பார்க்க கையாள காலை மதியம் மாலை முழுவதும் முடியாதுப்பா. தூக்கம் கண்ணை சொக்குது, தூக்கமாக வருது. என்ன பண்ணுறது? போன வீட்டுக்கு தான். எந்த சாமி கும்பிடு ஓடுறான்னு சொல்லிட்டு சாமி கேட்காது. சரி ஓடி என்ன பண்ணு கற்பூரம் ஒரு தட்டு கற்பூரம் ஒன்று வச்சியா? கற்பூரம் நிறைய வேலை என்ன பண்ணு சரியா ஒடிச்சா
ஏய் கவலைப்படாதடா. என்ன பருப்பு தோரம் பருப்பா உளுத்த பருப்பா கமலா இல்ல ரஜினி பின்ன கேக்குறீங்க ஏகா ஓட்டுற குமிழ் கூட வராது ஏடா கைசடா இந்த ஒளிபாக தாக்கா வாய மூடுங்க. கார்த்திகை மாசம் வந்துச்சுன்னா எங்க ஊர்ல 100 பேர் மாலை போடுவாங்க. எங்க சப்படி மணிக்கு ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுவாங்க. மாலை போட்டாங்கன்னா குருசாமி சொல்லுவாரு, பையா பையா மிச்சு பால நல்லா பீடி பிடிப்பாரு ஹான்ஸ் போடுவானுங்க. சுத்தமில்லாத பசங்க பசங்க நீ காலையில இருந்து குளிச்சிட்டு தலைக்கு ஏற்றி வச்சுட்டு கருப்பு ஏற்றி தேங்காய் ஓடிச்சிட்டு நீ மைக்கு பிடிச்ச பாட்டு பாடுறா ஐயப்பன் மேல ஐயப்பன் வரல சரி பாடு ஒரு பாட்டு நான் என்ன பண்ணேன் குளிச்சுட்டு நல்லா கருப்பு ஏற்றிட்டு தேங்காய் ஏற்றி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் மைக்கு பிடிச்சிட்டு பாடுவேன். எப்படியே காலையில 5 மணிலாம் ஆமா எப்படி பாடுவேன் எப்படி? ஓம் ஓம் ஐயப்பா 9 இட்லி வெய்யப்பா சாமி சாமி ஐயப்பா சாம்பார் கொஞ்சம் ஊத்தப்பா. தரமான ஊத்தப்பா என்னப்பா ஏய் என்ன பங்கு இது? ஓ பெரிய பங்கா? ஆமாடா பெரிய பங்கா சேர்ந்து 1500 ரூபாய் பங்கு பாக்குறாங்க. சேதா என்ன பண்ற சொல்லு. ஏன் பொட்டி அமைக்கிற எல்லார்கிட்டயும் அவ்வளவு சொல்லி வாங்கி கிடக்குற? நீ என்ன பண்ற? இந்த தேங்காய் சொந்திக்கிட்டு நீ என்ன பண்ற? நெற்றம் பாக்கம் போடு. ராத்திரிலாம் நீ பொட்டி வாசியாத பொருட்டிகள தேங்க அப்படி கால் பண்ணணும். போயா போய் போல போயா பையன் சூட்டாத நல்லா வரான் பயம் 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 போய் நீங்க குடி சோத்துக்கு பொட்டி அமுக்கணும் ஒக்காரா சண்டை அப்பதான் பொட்டி புஜா பாரு. ஏய் அவங்க பெரிய பங்கடா உனக்கு 1500 ரூபாய் பங்கா என்ன பண்ற? சொர்ந்திக்கினே ராமாபுரம் கூடு உள்ள போய் மருதங்க வாசிக்காத போய் அவன் மூஞ்சில மோர் பாயம் போட்டு மத்த அப்பதா பொத்து 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 அடிச்சிங்க உள்ள போயிட்டேன். ஏய் நல்லா உள்ள போயிட்டேன். சாமாட்டிக்காரன் இருக்கு டபுள் நீங்க குடிச்சு குடிச்சு காலி ஒரு கம்பெனிக்கு பெட்டிக்கார மொத்தத்துல தாய் தப்ப மாதிரி அப்படி யாரோ புடி சோத்துக்கு பொட்டி வாசிக்கிறாரு இப்படி மொத்த சோத்துக்கு மோர் அடிக்கிறாரு போத்தாடி புடி சோத்துக்கு கூத்தாட வந்து கேளு போயா சரி போடா சொல்லிட்டு நம்ம கம்பெனி ஓனர் நீ போய் அந்த பொட்டிக்காரன் எங்கன்னா பாத்துக்கிட்டா நான் என்ன பண்ண இங்க இருந்து நெட்ரம் பாக்கம் போட்டேன் அந்த மரத்துல அங்க போய் பார்த்தா சில ஆமூட்டாம வெளியே உட்காந்துக்கிட்டு அரிசி நோம்பிங்கிறாங்க. ஏமா ஏமா பொட்டிக்காரன் எங்க நாடகம் சொன்னாங்க பார்த்தா செல்லு சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு ஆளை காண எங்கன்னு கேட்டேன். அந்த பொட்டிக்காரன் பொட்டாவுல கிராஸ் பண்ணுவா ஓ வீடுதான் சீட்டு வீடாச்சு பொட்டாவுல போனோம். போனா பாவி என்ன பண்றாங்க கோமத்தை கட்டிக்கின்னு பார்த்தா எருமாடு பக்கத்துல சாணி வாங்கி
பொண்டாட்டி பயந்து சாடி வாங்கி கொடுத்து பொண்டா சாடி வாங்கி டேய் கேளுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சம்சாரம் ஏற்கனவே உடம்பு சரியில்லை யார் செஞ்சு வாடிய நம்மளோட நாம செய்யணும் ஏதோ அப்படிதான் அவர் போறாரு சொல்லுங்க. ஆமா காத்தீங்க எங்க அண்ணி எங்கன்னு கேட்டேன். அண்ணன் கத்தாண்டு போயிடாரு தண்ணி மாற போயிடாரு கைனிக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். பார்த்தா கிணத்து உள்ள இறங்கினேன் வாங்கிட்டு கோமது கட்டினேன் போத்து 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 கிணத்து உள்ள போட்டு போட்டு பார்த்தா கொண்டாடி பயந்து உள்பாவோட தோசிங்கிறான் காரி போயிட்டு சரி போட்டா இப்போ நாம எங்க வந்திருக்கிறோம் இப்ப நம்ம சென்னேரி வந்துக்கிறோம். சிவனை போய் தவசி வந்துட்டாங்க. நான் தவசி அமர்கிறேன். தேவர்கள் சுற்றிக்காரர்கள் என் தவச்சாலையை சுற்றி 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 காவலிக்க வேண்டும். சுத்தி சுத்தி எட்டு மூணு சிட்டி ஒரு புடி தான் சித்தி வானா உம்மாடு கூட வெத்து பார்க்க தவச்சாலை சொன்னாங்க. காவல் பார்த்தா காவல் யாரோ மகிடாசுரனா எங்கே தவத்தில் அமர்ந்திருக்கிறான் எங்கே என்று தெரியவில்லையே அந்த புறம் சென்று பார்க்கலாம். சதாசிவம் சதாசிவம் சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ நிறைய பொங்கரா ஓமத்தை அழைக்கிறா. அம்மா வரல நான் மட்டும் தான் வந்தேன். நானும் என் ஒய்ஃபு மட்டும் தான் வந்தோம். ஆண்டவா அகில உலக ரட்சகா ஆண்டவா அம்மா என் தங்கச்சி பையன் கூட இருக்கிறான். ஆஹா என் கூட இல்லை. திரும்பி பணம் கிடைக்காது. சீக்கிரம் கண்ணை சாப்பிட்டு பாராயா. உண்ட போது வழக்கத்து கொடுப்பது மதி, கண்ட போது வழக்கத்து கொடுப்பது என்ன போன்ற மாதிரி. அதை பார்த்தால் இந்த உலகத்தில் உள்ள ஆண்கள் அனைவரும் மதுவை விட மாதவை மேலாக தெரிந்துகின்றார்கள். புத்தம் கொடுங்க மாமா. மாமா ஏதுயா உனத்தா மாமா சீக்கிரம் மாமா கணக்கு பாருடி. ஒரே ஒரு முறை கணக்கு பாரு மாமா. ஐயா டே உனத்தா ஐயா ட்ரு ஐயா மாமா கத்த பாரு மாமா ஓடக்கார ஓரத்திலே ஓடக்கார காத்திருப்பே
உனக்காக காத்து உன்னோட நான் ஒன்னா சேரணும் அதனாலே கண்ணுக்கு முன்னே மஞ்சள் கண்ணுரங்க நரம்பெல்லாம் கண்டால கட்டி எனக்கு தலையறைய முன்னினவா உனக்கர ஓரத்திலே உனக்காக காத்து என்னோட நான் ஒன்னா சேரணும் இவ்வளவு நேரம் ஆடி பாடியதால கண்ணை திறக்கவில்லை. அவனுக்கு அது இல்லடி. கல்யாண ஆசை. ஆமா. கல்யாண ஆசை இருந்திருந்தா நேரா அவரு இவளை தொட்டு அப்படியா? மாமா கட்டி அடைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுங்க மாமா. நாளாக
சிவபக்தி குறையே இல்லை. அடுத்த பக்கம் போய் பார்ப்போம் யார் வராங்க. அவர் எங்க இருக்கிறார் தெரியலையே. உண்மைதான், இமாச்சல வந்து விட்டோம். அந்த மகிடாசுரை தேடி பாரு. ஓம் நமச்சிவாய நமோ மகாதேவாய நமः. ஓம் நமச்சிவாய. பார்த்தாயா? எவ்வளவு அழகா இது. இல்லைங்க மாமா, கை வச்சு பாருங்க. ஒரே ஒரு முத்தம் கொடுங்க மாமா. மாமா சோல குள்ள குள்ளி இத சொக்க வச்சவரி அந்த மாலை குள்ளி என்ன மாசியம் மன்னவர் அப்படியே அப்படியே வளர்ந்து போட்டவரே. தேடி வந்தவாறு நானே என்று சொல்லி மலங்க வச்சவன் அப்படியே வளர்த்து போட்டவரே. தேடி வந்தவாறு நானே என்று சொல்லி மலங்க வச்சவன் அப்படியே வளர்த்து போட்டவரே. தேடி வந்தவர் நானே என்று சொல்லி என்னை மடங்க வைத்தவர் அப்படியே வளர்த்து போட்டவரே. அச்சானது போலியா
கொடுப்பாளே அது ஆட்சி உனக்கு போய் போய் இல்லக்கா, அக்கா, நான் கூட எத்தனையோ என்னது இந்த வேலை உனக்கியா எத்தனையோ தவத்தெல்லாம் கலைச்சிருக்கடி. அப்படி விளக்கமா சொல்லுக்கா. தவத்தை கலைக்க முடியல தங்கா. அது ஆம்பளையே இல்லடி. ஆம்பளை இல்ல. போயா எங்க அக்கா சொல்லிட்டா தங்கா, கண்டிப்பா பாத்து தனித்து சென்றால் தவத்தை கலைக்க முடியாது. முடியாது. 10 பேரும் சேர்ந்து தான் கலைக்கணும். அப்படியே எனக்கு போன என்னத்த தவத்தை அது விளக்கமா சொல்லுங்க. ஒன்றாக சேர்ந்து தவத்தை கலைக்க வேண்டும். போகலாமா? யோ, மாமா, கண்ணை திறந்து பாராயா. உனத்தான் மாமா, ஐயா மாமா, ஐயா 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 3 மணி ஆகுது, ஏது கண்ணை திறந்து பாரா. மாமா, யோ, மாமா மகிடா சூரே. என்ன செய்வது? அவரோ மை மீது அமர்ந்த தவத்தை செய்கின்றார். இப்போ இது அவர் எழுத்து இவர்கள் இருந்திருந்த தப்பிக்க விட வேண்டாம். நாம் அனைவரும் சிலையாக மாறிவிட வேண்டும். சீக்கிரமாக சிவபெருமான் மாடக்கூடிய கைலாய தேனா ஏற்கனவே வந்திருக்கான். கேட்டடே, இதுவரை இப்படிப்பட்ட சிலையை பார்க்கவில்லையே. எருமகடவா? அவனை கொஞ்சம் மரியாதை இல்லை. எருமகடா. வடா. சிலையா? கச்சிலையா? கிட்ட போய் பாரு. சந்தேகம் என்ன? இந்த சிலை செய்த சப்பியாரு சப்பிடா, கப்பியா? சிலையை செதுக்க சிற்பிடா. ஓஹோ எஜமா சப்பி இல்ல. சூப்பர் சிலை என்ன சார்? அற்புதமான சிலை என்ன சாத்திரமா இதான் படவட்டா படவெட்டாளா? படவெட்டா கை விட்டு கை வச்சு தடவட்டா படவெட்டி ரேணுகம்மான்னு சொல்லு. அடுத்தது இதான் ஆதி பராசூத்தி ஆதி பராசக்தியா குடில் சுத்தியா? அன்னை ஆதி பராசக்தி. ஆமா அடுத்த சிலை துணி கடையில வாங்கோ வந்து அழிக்கிற போவாங்க வாங்கோ சொல்லு. இதான் ஹாலோலியா ஆண்டவரே சோத்திரம் அதுனா அத மாதிரி ஒரு சிலை அதுனா குடிச்சு ஊத்துக்காட்டு எண்ணெயை மட்டும் ஊத்துக்காட்டு எண்ணெயை ஆமா சிலண்டு ஒன்று சுவிட்ச் இருக்குல்ல ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி
4 பேர் கையில் வந்து செலவு. வாங்க நம்ம ஒட்டி ஒயின் ஷாப்புக்கு போலாம் வாங்க. ஒயின் ஷாப் தான் ஒன்று தருவாங்க. படுவல் தான் ஒயின் ஷாப். ஆமா பின்னால பைப் விட்டு மீனதனை விட்டுக்கிறான் பாங்க. இல்ல தம்பி ஒரு 100 ரூபாய் கொட்டா மீன போட. கை வச்சு உதவாங்க போறேன். நம்மளால பார்த்து கை நம்ம மாணவர் நீங்க எங்க போய்களும் தெரியல. நீ குத்தா அடிக்கிற அடியா எப்படி அடிச்சு மச்சாவலா அவளை தூக்கி கொள்ளாட்டா வந்தமே ஐயா பசி போண்டா வாங்கி கேட்டேன்.
நான் போண்டா வாங்கி கொடுத்தேனே உன்கிட்ட காசு கொடுக்க உன்கிட்ட யார் நானு நான் காசு கொடுக்குற கட்டனுக்கு மறுபடி அப்பா வாரி வல்ல போண்டா சொல்லியே வேற என்ன நம்ம நோடு போயிட்டு சொல்ல முடியாதுடா முடியாதுடா உடம்புல விட மாட்டேன் எப்படி தெரியுமா நல்ல ஒரு குடும்பம் கண்ணாய் வந்து புடு மனசு தங்கம் கோமணத்தை அவுத்து விட்டா தொங்கு நான் கேட்கிறேன் ஊரு சோகத்தோடு கேட்பாங்க நீ அப்படியே ஊட்டுங்க தெரியா அது வெட்டி வேறு வாசம் ஓட்டா தொடர்பா கட்ட சரி போட்டு வாங்க இந்த பெண்ணு யாரு ஏய் தேன் சின்னம் தேசி போச்சு யார் என்று சொல்ல முடியாது முடியாதுடா. அதுக்குதான் சொன்னேன் இது ஏறுமாட்டுக்கு பின்னாடி ஆமா உன் பேர் என்ன ஆமா உன் பேர் ஆமா உன் பேர் ஆமா உன் பேர் நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன் ஆமா நாளைக்கு என்ன ஒரு நாடகம் வாய் மூடுறா நாளைக்கு என்ன ஒரு நாடகம் வாய் மூடுறா நாளைக்கு என்ன ஒரு நாடகம் வாய் மூடுறா சும்மா அடிச்சு அடிச்சு கேட்டா எப்படி சொல்றது அவளை அடிச்சுட்டு வாயை மூடு நான் வேற சொல்லுவா ஆண்டா நாடா நாங்கள் யார் என்று சொல்லிவிட்டால் ஆட்டவரை தோல் தவறு செய்ய வேண்டிய பெண்கள் வரலாமா பெண்கள் வாங்கலையா யாரியா சொல்லு யாரியா
ஐயா, என்னுடைய பேர் தான்டா ரம்பா. ரம்பா. தேவலோகத்தில் நாட்டியமாடி வருகிறேன். யாரோ மகிழாசுரனா? அவன் தவத்தை கலைக்க வந்தீங்க. என்னுடைய பேர் தான்டா ரம்பா. ரம்பா 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 தா ரம்பா பொண்ணு ரம்பா தா ஆட்டமா ஆட்டமா ஓ ஜாதி உள்ள போதேன்னா ஊர்வசி ஊர்வசி அரம்பை ஊர்வசி மேனகை அழுத்தமா ஏய், என் பேர் தான் திலோத்தமா. ஓவரி சொல்லுங்க திலோத்தமியா சுந்தரி இவனை பார்த்த உடனே எனக்கு ஆசை போவந்துச்சு கட்சி பிடிச்சேன் ஏமாட்டாங்கன்னா ஒரு அரப்பதா நிறுத்துருப்பா உன் பேர் நடி ஏங்க, என்னுடைய பேரை சொல்ல வேண்டும் என்றால் அவ செய்யற மாதிரி செய்யணும்டா. அவ செய்யற மாதிரி நீ செய்யணும். ஏங்க, காலை விரி. காலை நீ கண்டி காலை அகலப்படுத்தி வேணுமா வேணாமா? கால அகலமா வைக்கணும் அகலமா வை. சில பேர் சொல்லுவோம். முன்ன அகலமா வையா. இன்னும் கொஞ்சம் வையா. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் சொல்ற மாதிரி சொல்லணும். என்ன பாத்துக்க. அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு. அண்ணாண்டே இன்னாண்டா எந்த கை காட்டுற எந்த கை காட்டுற? ஏய், உனக்கு பேர் உண்மானவா? அவ கை பாவனை பாரு. பாத்துக்கிட்டா. அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு. அண்ணாண்டே இன்னாண்டா நல்லா குடி. நயமா நயமா செய். நயம்பட பாக்கிட்டு பாத்துக்கடா நடுப்புற நிக்குது தேரு. நடுப்புற நிக்குது தேரு கையில குடி நூறு. கையில கூட 100 அப்புறம் சொல்றா பொட்டை என் பேரு பேரு. எப்படி என்ன பேரு காலை விரி பேர் ஒண்ணுமா வேணாவா? கால அகலமா வைன்னு சொல்லு சரி வச்சுக்கோ சொல்லு அண்ணாண்டே இன்னாண்டா ஆறு அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு அப்படியே மாத்தி மாத்தி அடிக்கிற காய் வைக்கிறாங்க அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு அண்ணாண்டா இன்னாண்டா ஆறு நடுப்புற நிக்குது தேரு நடுப்புற நிக்குது தேரு கையில கூட 100 கையில கூட 100 அப்புறம் சொல்லறா பொட்ட பையன் பேரு யாரு போட்டா நானா போட்டா நீ ஒரு போட்டா உன் கூட இருக்கிற நான் ஒரு போட்டேன் என்ன வந்து போட்டேன் ஒரு வாங்க சொல்ல முடியாதியா? சொல்ல முடியாதா முடியாதுடா சரி போட்டா யாரோ ஒரு எப்படி ஆட்டி ஆச்சி அவனுக்கு அறிவை கட்டவனே எங்க இருந்து போடு போடு வாங்க ஐயா, தேவனுடைய பாதம் தேவலோகத்தில் மட்டும்தான் நாட்டியமாடும். அந்த இடத்துல கண்ட நாய்களுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. போடா. அது கேவுடியாருங்க ஆற முடியுமா முடியாதா தகாதி. மற்றவன் பாரு.
எங்களுடைய அழகான பெண்கள் அதோ வராங்க பாரு. எத்தனையோ இருந்தாங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க பாரு. அவன் பாவாடு புச்சா உருட்டு புட சொல்லிட்டு அவன் முன்னாடி சேர்த்து புடிச்சுக்கிறேன். சேர்த்து புடிச்சுக்கிறேன். யாருமே போல அப்படியே உன் புடியில இருக்காங்க. ஆமா ஆமா. சரியா பாடுறாரு. காது பக்கம். கண்ணறி. சரியா பாடு. ஐயோ எஜமா அவ பரந்து போனா மரணம் என்ற தூது வந்தது. இதை நான் கீழே போட மாட்டேன். நல்லா தோய்ச்சி நல்லா அயன் பண்ணி நடுவுட்ல வச்சு கருப்பத்தை ஓடிச்சு தேங்காய் ஏத்தி என்ன பூவாட காடி போட வைக்க நல்லா தோழிச்சு நடுவுல வச்சு அட போடா காரி போய் பாரு. உடல் போட மாட்டாங்க ஒரே ஊச கப்படிக்கிறேன் எப்படியா முண்டிங்க தொய்ப்பாங்களா ஒரே போட்டு அந்த துணியா யாரு யாரு செய்யறா யார் துவைக்கிட்ட அவனை சேர்த்து முடி.
வருகிறோம். ஐயா என் இடத்திலே முதல் எருமைக்கடை என்ஆர் ஜெயசிங்கம் படிகளந்து விட்டேன் என்று உண்மையில் இருக்கிறார் பாவதா தேவி அவளுக்கு ஆசிரியர் வேண்டும்.